ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் பெங்களூர் ஜாஸ்க் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் குழம்பு ஏன் ஸ்டைலில் எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப் பண்ணி வச்சுக்கிறேன் முட்டையாக. அதுக்கப்புறம் வந்து கடாயில் ஆயில், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்தூள், அதுக்கப்புறமா வந்து உப்பு சேர்த்துட்டு கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டு ஓகேங்களா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் லோ ஃப்ளேம் வச்சு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஃபில் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஃப்ரை ஆனதுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4 பெரிய வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வந்து ஃப்ரை பண்ணோங்க. நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா, நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறோம். வதக்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த கிரைண்ட் பண்ணதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஆயில் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வர அளவுக்கு இதாகணும். ஸோ பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசால் பொடிங்க, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம். இப்போமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கத்திரிக்காய் ஆட் பண்ணி நல்லா வந்து இது பண்ணிடுறோம். இப்போ ஒரு பபிள்ஸ் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருவாங்க. ஸோ இந்த இதுலேயே வந்து கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வெந்துடும். லாஸ்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்தோடனே அரை முடி தேங்காயை வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அந்த தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிக்கிறோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ உப்பு காரம் எல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு அப்படின்னா சுவையான டேஸ்ட்டான கத்திரிக்காய் குழம்பு என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ.